கச்சத்தீவில் நமக்குரிய உரிமையை நிலைநாட்டுவோம் என்று சுதந்திர தின உரையில் சபதம் செய்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் 67வது சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழகத்தில் 3ஆம் முறையாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் முதல்வர் ஜெயலலிதா சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். முப்படையினர் அணிவகுப்பு, காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். பின்னர் சுதந்திர தின உரையாற்றிய முதல்வர் ஜெயலலிதா, சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்தார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கை, பெட்ரோல் டீசல் விலை நிர்ணய கொள்கை, ஊட்டச்சத்து அடிப்படையிலான உரமானிய கொள்கை, அந்நிய முதலீட்டு கொள்கை உள்ளிட்டவற்றால் மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாக கூறிய ஜெயலலிதா, மத்திய அரசு திட்டமிட்டுள்ள தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தால் தமிழகத்தில் தற்போது குடும்ப அட்டைகள் மூலம் வழங்கப்படும் அரிசியில் 1,00,000 டன் அரிசி அளவுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும், இதனால் இச்சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழகத்தை பொறுத்தவரை அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் உறுதியுடன் தெரிவித்தார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற முனைந்துள்ளது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் தற்போது குடும்ப அட்டைகள் மூலம் வழங்கப்படும் அரிசியில் 1,00,000 டன் அரிசி அளவுக்கு பற்றாக்குறை ஏற்படும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவை அரசிதழில் வெளியிடச் செய்தது, என்எல்சி பங்குகளை தமிழக அரசே வாங்கியது, முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை முன்வைத்துள்ளது போன்ற தமிழக அரசின் முக்கிய நடவடிக்கைகளை விளக்கிய ஜெயலலிதா, அதே வழியில் கச்சத்தீவில் நமக்குள்ள உரிமையை நிலைநாட்டுவோம் என்று சபதம் செய்தார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்தது, என்எல்சி பங்குகள் தனியாருக்கு விற்கப்படாமல் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை வாங்க வழிவகை செய்தது, முல்லை பெரியார் அணை பிரச்சினையில் தமிழகத்தின் சார்பில் வலுவான வாதங்களை உச்சநீதிமன்றம் முன் எடுத்து வைத்ததென தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டும் உன்னதமான சாதனைகளை இந்த அரசு செய்திருக்கிறது. சுதந்திர போராட்ட வீரர்களை மேலும் கௌரவப்படுத்தும் வகையில் தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 7,000 ரூபாய் ஓய்வூதியம் 9,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 3,500 ரூபாயிலிருந்து 4,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். விழாவில் சபாநாயகர் தனபால், தமிழக அமைச்சர்கள், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜேஷ்குமார் அகர்வால், அதிமுக எம்பிக்கள், தலைமைச் செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன், டிஜிபி ராமானுஜம் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.